சிவா கோர்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே சிவா கிட்ட ஸ்னேகாவோட தரப்பு வக்கீல் இருந்துக்கிட்டு, நீங்கள் ஸ்னேகாவை லவ் பண்ணி ஏமாற்றிட்டு சிந்துவை கல்யாணம் பண்ணது உண்மை தானே அப்படின்னு கேட்குறாங்க. அது உண்மை தான், நான் லவ் பண்ணி ஏமாத்தலைண்ணா. அது எப்படியோ எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு, ஆனால் ஸ்னேகாவை நான் ஏமாத்தலை அப்படிங்கிறாங்க. அது என்னங்க, நீங்கள் ஸ்னேகாவை லவ் பண்ணி ஏமாற்றிட்டு சிந்து கழுத்தில் தாலி கட்டிட்டு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வக்கீல் கேட்குறாங்க. உடனே அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்த கல்யாணம், அதை பற்றி நீங்கள் கேட்காதீங்க. ஸ்னேகாவை நான் ஏமாற்றவே இல்லை. ஸ்னேகாவோட கோணத்தை பற்றி எனக்கு முதல்ல தெரியலை, ஆனால் சிந்துவை கல்யாணம் பண்ண பிறகு தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்னேகாவோட சிறுவமே ஸ்னேகா ஒரு பொண்ணா மட்டும் இல்லை, ஒரு மனுஷியாக இருக்க கூட தகுதி இல்லாதவ அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாங்க. உடனே ஸ்னேகா தரப்பு வக்கீல இருந்து கோர்ட்டில் நீங்கள் இப்படி பேசுகிறலாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் சிந்துவை நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னதும் சிவா யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் சிந்துவை விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க, சிந்து உண்மையெல்லாம் சொல்லிடுவாளா அப்படின்ட்டு. அதே மாதிரியேவும் ஸ்னேகா தரப்பு வக்கீல் சிந்துவை கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, சிவா அவங்கள விரும்பி கல்யாணம் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேவும் சிந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸ்னேகா உங்களையும் விரும்பியிருக்காரு, ஒரே நேரத்தில் உங்களையும் விரும்பியிருக்காரு, அப்போனா 2 பேர்த்தையும் விரும்புகிறேன்னு சொல்லி ஏமாத்திருக்காரு.